ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கா எடுத்த என்ட்ரீஸ் வந்து பார்க்கலாம். அந்த என்ட்ரீஸ் வந்து எதுக்காக எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரீசன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி நான் வந்து எஸ்டர்டே வந்து பண்ணாக்கா, எந்த என்ட்ரியுமே நான் வந்து எடுக்கல. ஒரே ஒரு என்ட்ரி தான் நான் வந்து எடுத்தேன். இந்த ஜேபி கெமிக்கல்ஸ்னு சொல்லிட்டு. பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து இந்த இந்த ஹை பிரேக் பண்ணா நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். பட் அது வந்து அ நல்லாவே பிரைஸ் வந்து ஏறுச்சு. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்த கேண்டில்ல நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். 1640ல. அது வந்து 78 வரைக்கும் போச்சு. பட் நான் வந்து இன்னும் நல்லா ஏறும்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் மார்க்கெட் முடியிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து காஸ்ட் டூ காஸ்ட்டே அ வந்துச்சு. ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ ரூ. 1 அது மாரி லாஸ்ட்லயே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சேல் பண்ணிட்டேன் மார்க்கெட் முடியிற டைம்ல. அது இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகி போயிருக்கு. பட் நான் வந்து இதுலருந்து எக்ஸிட் ஆயிட்டேன். நேத்து எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் நான் வந்து எடுத்தேன். ஓகேங்களா. வேற எந்த என்ட்ரியும் நான் வந்து எடுக்கல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரைடே வந்து பண்ணாக்கா 2 என்ட்ரி நம்ம வந்து ஹோல்டிங்ல வச்சிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஎல். இது இது வந்து 50,000க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாக் வந்து வாங்கணும். அது வந்து ஹோல்டிங் தான் இருக்கு. இன்னமும் நான் வந்து இதுலருந்து இன்னும் எக்ஸிட் ஆகல. ஓகேங்களா. நம்ம வந்து இந்த இந்த ட்ரெண்ட் லைனுக்கு தான் அத வந்து வாங்கணும். பட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இந்த லோ சொல்லியிருந்தேன். இந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோ 1173. இது வந்து அப்படியே தான் இருக்கு. நம்ம வாங்குன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1219 ஓகேங்களா. பட் இது ₹3 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்ல இருக்கு. பட் இது ஹை வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா 1234 வரைக்கும் போச்சு. பட் நான் வந்து இத இன்னும் எக்ஸிட் ஆவல. வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அ இது வந்து என்ன ஆகுதுன்னு தெரியல. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் வச்சிருக்கு ஓரளவுக்கு. சின்னதா. இது ஒரு பாசிட்டிவா தான் நான் வந்து பார்க்குறேன். இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 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 வீக் ஃபுல்லா இத வந்து ஹோல்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அப்படி இல்லனா ஒரு 3-4% வந்தாலும் நான் வந்து எக்ஸிட் ஆவறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பாருங்க, இந்த கேபிட்டல் ட்ரஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா, இது ட்ரெண்ட் லைன் வந்து நல்லா தான் இருக்குது. ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப கிளியரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அ என்ட்ரி வந்து இது வந்து ரொம்ப நல்ல என்ட்ரி தான். ஓகேங்களா. நம்ம இதில வந்து வெயிட் பண்ணா நமக்கு வந்து இதில நல்லாவே பிரைஸ் வந்து ஆகும். ஏன்னா, இது டபுளா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. மினிமமா இந்த ரேஞ்சுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னாக்கா ஒரு 6 மந்த், 1 இயர் வெயிட் பண்ணுவாங்க. இது டபுளா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆனா நம்ம வந்து நான் இம்மீடியட்டா பிரைஸ் ஏறணும்னு பார்க்குறேன். நான் அவ்வளோ நாள் ஹோல்டிங் பண்ணதுக்கு நான் வந்து எனக்கு விருப்பம் இல்ல. இது ரொம்ப நல்லாவே இருக்கு. ஆக்சுவலா இது என்ன ப்ராப்ளம்னா, இது வந்து ஹை வந்து 122 தான். நம்ம வந்து எஸ்எல்எம் ஆர்டர் போடும்போது அது வந்து 124ல வந்து ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே 6 வரணும். புரியுதா? 61, 62 தான் நான் 11, 12 எழுதி வச்சிருக்கேன். இது எல்லாம் 71, 72 அப்படி வரணும். புரியுதா இல்லையா? இது கீழ்ச்சி பேப்பர் வேணாம். இது 61, 62 லைனா இது. எல்லாமே 6, 6ன்னு வரும். 60 வந்துச்சு. அப்ப 61, 62, 63 எழுதிட்டு கடைசியா 70 வரணும். 9 வரைக்கும் எழுதிட்டு கடைசியா 70 வரணும். இது தப்பு. இந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து நம்ம வந்து அ இது வந்து ஹை வந்து 122 பட் இது பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். பட் அது வந்து 124ல வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங்ல வந்து 124.50 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா. சரி நான் வந்து பிரைஸ் ஏறும்னு சொல்லிட்டு நான் வந்து வெயிட் பண்ணேன். பட் ஆனா அது பிரைஸ் வந்து அ அ கம்மியாயிடுச்சு. பட் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது பிரைஸ் எதுவுமே ஆகல. அது வந்து ஹை வந்து 123 போச்சு. ஆனா அது பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகவே இல்ல. நானும் இத வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன ப்ராப்ளம்னா, ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசா வருது. ஓகேங்களா. அதுல 106 ஆல்மோஸ்ட் 24 14 ₹18 வந்து பாருங்க ஸ்டாப் லாஸ் வருது. எனக்கு ஆல்மோஸ்ட் 15% வச்சுக்கங்களேன். 15% ஆல்மோஸ்ட் அ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 15% ஆல்மோஸ்ட் 7,500 கிட்ட நமக்கு வந்து லாஸ் ஆகும். நான் அதுக்கு தான் நான் வந்து பார்க்குறேன். இதுதான் எனக்கு வந்து ரொம்ப டவுட்டா இருக்கு. ஓகேங்களா. எம்ஜிஎல் வந்து இஷ்யூ இல்ல. அது ஓரளவுக்கு ஸ்டாப் லாஸ் கம்மி தான். லாஸ் ஆனாலும் ஒரு 2K அல்ல அதோட முடிஞ்சிடும். பட் இதுதான் ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸா இருக்கு. ஆம், ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா. இது வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இது ஏன்னா இது ரொம்ப நல்ல என்ட்ரி தான் இது. நம்ம கொஞ்சம் டைம் குடுத்தோம்னாக்க இது கண்டிப்பா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ட்ரெயினிங் ரொம்ப அ ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்களா. ரொம்ப சூப்பரா இருக்கு. அ இது ஆல்மோஸ்ட் இது இந்த ரேஞ்சுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட்
330 அந்த ரேஞ்சுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம 2 இயர்ஸ் வெயிட் பண்ணாக்கா. பட் நம்ம ஒரு ஷார்ட் டைமா பார்க்கும்போது ஒரு 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 வீக்லி இல்ல ஒரு 15 டேஸ்க்குள்ள தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கு வந்து பாருங்க செட் ஆகுமான்னு தெரியல. பட் ஆனா பிரேக் அவுட் குடுத்துருக்கேன். இது வால்யூம் அளவும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா இது மேல ஏறி போறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. அ பார்க்கலாம் ஒண்ணும் இது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ அ இன்னைக்கு வந்து 2 என்ட்ரி எடுத்தோம். அது எது என்ன ரீசன் சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரிலையன்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணோம். ரிலையன்ஸ் பவர் வந்து நான் எதுக்காக பண்ணேன் அப்படின்னாக்கா, இந்த ஐ இருக்கு இல்லைங்களா? இந்த 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 ஐ இந்த ஐ ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐ வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அதனால இது பிரேக் பண்ணணும்னு நான் வந்து என்ட்ரி வந்து எடுத்தேன். ஆக்சுவலா இது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் அந்த மாரி கூட நம்ம மேபி சொல்லலாம். பட் இது வந்து நல்லாவே பிரேக் அவுட். இது வந்து லாங் டேர்ம்ல நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரைஸ் ஏறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. நான் வந்து 20 இது வந்து பாருங்க நான் வந்து நான் என்ட்ரி எடுத்துட்டு வந்து பாருங்க 25.25ல வந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்து டிக்கர் ஆச்சு. இது ஐ வந்து பார்த்தீங்கன்னா 25.20 நம்ம வந்து என்ட்ரி எடுத்து வந்து 25.25ல வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம். பட் என்ட்ரி எடுத்தோனே பிரைஸ் நல்லாவே ஏறி போச்சு. ஆக்சுவலா 26.10 வரைக்கும் போச்சு. பட் நான் வந்து பிரைஸ் நல்லாவே ஏறும்னு சொல்லி நான் வந்து வெயிட் பண்ணேன். பட் ஆனா அது பிரைஸ் வந்து பாருங்க அ அதுக்கடுத்து மூவ்மெண்ட் தரவே இல்ல. சரின்னு சொல்லிட்டு இது வந்து இந்த இந்த அ ஹவர் கேண்டில் இது. இந்த 1 ஹவர் கேண்டில் லோவையும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, கீழ வந்து பிரேக் பண்ணுச்சு. அதனால எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு. அதுவும் இல்லாம நான் வந்து இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நான் வந்து டிரா பண்ணேன். இது வந்து டே கேண்டில் இந்த மாரி. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆச்சு. சரி அதனால ரொம்ப ரிஸ்க்கா இருக்குன்னு சொல்லி நான் வந்து இதுல வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். நான் எக்ஸிட் ஆன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25.55. பட் ஆனா கடைசியா வந்து இந்த ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுச்சு. மார்க்கெட் முடியிற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐயும் பிரேக் பண்ணுச்சு. பட் ஆனா இது என்னன்னு தெரியல. ஆனா இது லாங் டேர்ம்ல அந்த மாரி பிரைஸ் நல்லாவே அ அ இன்கிரீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த என்ட்ரி மூலமா நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 594. இப்ப இது என்ட்ரி ஸ்டார்ட்டிங்ல நமக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 1500 கிட்ட ப்ராஃபிட் வந்திருந்தது. பட் ஆனா நம்ம வந்து எக்ஸிட் ஆகல. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து நான் எடுத்துட்டு வந்து சோபான்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி வந்து எடுத்தேன். அந்த என்ட்ரி எதுக்காக எடுத்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து வீக்லி ட்ரெண்ட் லைன் ஓகேங்களா? வீக்லி ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணேன். நான் வந்து இந்த இந்த ஐ பிரேக் பண்ணோனே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து போட்டிருந்தேன் ஆக்சுவலா. இந்த ஐ பிரேக் பண்ணோனே. பட் ஆனா அது பிரைஸ் நல்லாவே ஏறிச்சு. பட் நான் தான் சீக்கிரமா நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஏன்னா மார்க்கெட்டும் டைம் வேற ஆயிடுச்சு. இந்த இந்த கேண்டில் நான் வந்து எக்ஸிட் ஆனேன்னு நினைக்கிறேன் இந்த கேண்டில்ல. ஆர்டர் டிக்கர் ஆர்டர் வந்து பாருங்க இந்த இந்த கேண்டில் மேபி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே 80, 80, 89 ஏதோ சம்திங். அதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து பாருங்க 644 வந்து பாருங்க நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓவராலாக இன்னைக்கு ப்ராஃபிட் வந்து பாருங்க 1238. ஓகேங்களா? அவ்வளோ ஜீரோதால எந்த என்ட்ரி நான் வந்து எடுக்கல இன்னைக்கு. இப்போ அந்த ஹோல்டிங் மட்டும் தான் வந்து பண்ணாங்க. இந்த எம்ஜிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்கில் இருக்கு. இந்த எம்ஜிஎல் வந்து ஹோல்டிங்கில் இருக்கு. அதுக்கு வந்து அந்த கேபிட்டல் ட்ரஸ்ட் அந்த ஸ்டாக் வந்து ஹோல்டிங்கில் இருக்கு. இந்த எம்ஜிஎல் வந்து பார்த்தீங்கன்னா 123 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருக்கு. அந்த கேபிட்டல் ட்ரஸ்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அது. அதுதான் என்னன்னு தெரியல. இன்னைக்கே 123 ப்ரைஸ் வந்துச்சு. பட் நான் எக்ஸிட் ஆலாம் தான் பார்த்தேன். சரி எதுக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். இது சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இதுதான் நான் வந்து மெயின்டைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து 117.50 நான் வந்து ஸ்டாப் லாஸா வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன் இந்த இந்த என்ட்ரிக்கு. பட் ஆனா அது வந்து நேத்து வந்து பண்ணாங்க அந்த ஐயும் வேற பிரேக் பண்ணுச்சு ஓகேங்களா? அந்த 124 ஐ இருக்கு இல்லைங்களா? அதையும் வந்து பிரேக் பண்ணுச்சு. அதனால சரி சொல்லிட்டு நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கீழ லோவே நம்ம வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சேஞ்ச் ஆயிட்டேன். லோட் ஆகுது. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 106 அதெல்லாம் நான் வந்து இப்போதைக்கு வச்சிருக்கேன். பட்டு இது வந்து இந்த 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 ஃப்ரைடேக்குள்ளே பார்க்கலாம் அது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனாக்கா மேபி நான் எக்ஸிட் ஆனாலும் ஆயிடுவேன். ஓகே.
இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஐயும் பிரேக் பண்ணிருச்சு. அதனால தான் நான் வந்து இன்னும் இதுல வந்து இருக்கேன். மேபி இந்த ஐ பிரேக் பண்ணா நான் வந்து லாஸ்ட்ல நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டுருப்பேன். பட் இந்த ஐ பிரேக் பண்ணாலும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி இந்த ஐய பிரேக் பண்ணா இது பிரைஸ் நல்லாவே மூவ்மெண்ட் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் வந்து திங்க் பண்றேன். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் எதா இருந்தாங்க கமெண்ட்ல கேளுங்க. இந்த எம்ஸ்டால் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அத பார்த்து நீங்க வந்து பண்ணுங்க. இதுல எம்ஸ்டாக்ல என்ன ஒரு இஷ்யூனாக்க நம்ம இன்டர்டே மார்ஜின்லாம் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. ரொம்ப கம்மியா தராங்க. அப்படி இல்லனாக்கா நார்மல் ஸ்டாக்ல வந்து இன்டர்டே மார்ஜினே தர மாட்டாங்க. அதுதான் இதுல இஷ்யூவா இருக்கு. மத்தபடி புரோக்கரேஜ்லாம் வந்து ஃப்ரீ தான். எந்த சார்ஜஸும் இல்ல. ஆப்ஷனுங்கெல்லாம் கூட எந்த சார்ஜஸும் இல்ல. அதெல்லாம் ஃப்ரீயா தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தாக்க